ரோஜாக்கா, என்ன அர்ஜுன்? உங்ககிட்ட பேசணும். என்கிட்டயா? ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, நான் இங்க வந்ததுல இருந்தே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அதான் கேட்டேன். நீங்க தான் எப்பவுமே பவி கூட க்ளோஸா இருக்கீங்களே. அவ என்கிட்ட பேசுறா, அதனாலதான் க்ளோஸா இருக்கேன். அப்ப நானும் பேசினா என் கூட க்ளோஸா இருப்பீங்களா? இருப்பேனே. அப்ப பவிக்கு ஐடியா தர மாதிரி எனக்கும் ஐடியா தருவீங்களா? சருக்கு இப்ப என்ன ஐடியா தரணும்? பாட்டி எந்திரிக்க வைக்க பவிக்கு மட்டும் நல்ல நல்ல ஐடியா தரீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் ஐடியா தந்தா நான் பவியை ஜெயிச்சிருவேன்ல. அப்போ உனக்கு பவிய ஜெயிக்கணும். உன் பாட்டி எந்திரிக்கிறத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல? இல்ல இல்ல, எனக்கும் பாட்டி எந்திரிக்கணும், அப்படியே பவியையும் ஜெயிக்கணும். நீ எதுக்கு பவிய ஜெயிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா அவ என்னுடைய எனிமி. ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு அவளை பிடிக்காது. ஏன் பவிய பிடிக்காது? அவளாலதான் எனக்கும் பாட்டிக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அதான் ஏன்? தெரியலையே. பாத்தியா, உனக்கே ஏன்னு தெரியல. நீ சொன்னதை அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். எந்த ரீசனும் இல்லாம பவிய நீ எனிமையா நினைச்சதுனாலதான் உனக்கு அவளை பிடிக்காம போச்சு. உனக்கு அவளை பிடிக்காம போனதுனாலதான் உனக்கும் பாட்டிக்கும் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. இப்ப புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே நீ பவிய எனிமையா நினைக்க ஆரம்பிச்சதுதான். நீ மட்டும் பவியோட ஃப்ரெண்ட்லியா இருந்திருந்தா நீ உன் பாட்டியோட க்ளோஸாவே இருந்திருக்கலாம். அப்போ நான் அவ கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. சான்ஸே இல்ல. எப்பவுமே அவளை என் ஃப்ரெண்டாலாம் ஏத்துக்க முடியாது. அவ எப்பவுமே என்னோட எனிமி தான். என் பாட்டி கூட எனக்கு எப்படி க்ளோஸ் ஆகணும்னு தெரியும். உங்க ஐடியா வேணா, ஒன்னும் வேணாம். ஏன் அர்ஜுன்? என்னக்கா அர்ஜுன் ஏதோ பேசிட்டு போறான், அதுவும் கோவமா வர போறான். நீயும் பவியும் ஃப்ரெண்டா இருடான்னு சொன்ன, சார் கோச்சுக்கிட்டாரு. சரி விடுங்கக்கா, அவன் எப்போதுமே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுப்பான். ஆனா நல்ல பையன். நீ இப்படி சொல்ற, ஆனா அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்றான். அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பாட்டிக்கு, வேணு சித்தப்பாக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அர்ஜுனுக்கு, அத்தைக்கு, சித்திக்கு என்ன பிடிக்கல. ஆனா நம்மள பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அன்பா இருக்கணும். இததான் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால அர்ஜுன் என் மேல கோவப்படுறதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் மனசை நான் மாத்துவேன். ஆனா பவி, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். என்ன? நீ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது. நீ இப்படியே இரு, எல்லாருமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்க.